வெல்கம் டு தி விசில். இயக்குனர் ஷெரீப் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற ரணம் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கால் பண்ணி வர சொல்லுங்க. ரணம் இந்த படத்துல வைபவ், நந்திதா ஸ்வேதா, தானியா ஹோப் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. வைபவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரோஜா, கோவா, மங்காத்தா, கப்பல், மேயாதமான் இந்த மாதிரி பல படங்கள் நடிச்ச வைபவ் அவர்களுக்கு இது வந்து 25வது படம். ரணம் படத்தோட ஸ்டோரி லைன் என்ன, இந்த படம் எந்த அளவுக்கு எங்கேஜ் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் எதை பத்தி பேசுது அப்படிங்கிற பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் பேசியிருக்க விஷயம் இது வரைக்கும் தமிழ் சினிமாலே பேசப்படாத ஒரு புது விஷயம்னே சொல்லலாம். அல்லது எங்கேயா ஒன்று ரெண்டு இடங்கள்ல சின்னதா பேசியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா நெக்ரோஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இறந்த பிணங்களோட உடல்களோட உடலுறவு கொள்ற ஒரு விஷயம், அதை தான் வந்து நெக்ரோஃபைல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நோயோ அல்லது மனநல பாதிப்போலாம் இல்லாம இது ஒரு ஹேபிட் அப்படின்னே தான் சொல்றாங்க. இவ்வளவு சென்சிபிளான ஒரு விஷயத்தை இந்த படம் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரி லைன் சொல்லிடுறேன். சென்னையில வெவ்வேறு இடங்கள்ல கொன்று எரிக்கப்பட்ட உடல் பாகங்கள் தனித்தனியா கிடைக்குது. அதை போலீஸ் விசாரணை செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு இடத்துல 2 கால்கள் இருக்கு, இன்னொரு இடத்துல 2 கைகள் இருக்கு, இன்னொரு இடத்துல ஒரு உடலோட நடுப்பகுதி இருக்கு. இந்த மாதிரி எரிஞ்ச உடலோட வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு இடங்கள்ல வந்து போடப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வந்து ஒரு கால்கள் போடப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை போலீஸ் விசாரணை செய்யும்போது அவங்களால பெரிய அளவுல இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. அதனால போலீஸ் வந்து சிவா அப்படிங்கிற ஒரு நபரோட உதவிக்கு போறாங்க. சிவா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம லீட் ரோல் பண்ணிக்கக்கூடிய வைபவ் தான். அவர் வந்து பேசிக்கா ஒரு ஆர்டிஸ்ட். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு ஃபேஷியல் இல்லுஸ்ட்ரேஷன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன பொருள்னா, சிதைந்த முகங்களை வந்து திரும்ப அதோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து வரையக்கூடிய ஸ்கில் உள்ள ஒருத்தர். உதாரணத்துக்கு கொன்று சிதைக்கப்பட்ட முகங்கள், இல்லைன்னா வந்து முகம் அழுகி போய் கண்டெடுக்கப்பட்ட டெட் பாடிஸ், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இமேஜின் பண்ணி வரையக்கூடிய ஸ்கில் உள்ள ஒருத்தர். அது மட்டும் இல்ல, ஒரு சில கேஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியல, என்ன ரிப்போர்ட் எழுதுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேஸ் வந்து இப்படிதான் நடந்திருக்கும், இந்த மாதிரி ஃபேஸ் வரைஞ்சு கொடுக்கறது, கேஸ் ரிப்போர்ட் எழுதி கொடுக்குற மாதிரி அன்அபிஷியலான விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அவர் இந்த கேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய திருப்பங்கள் நடக்குது. பெரும்பாலும் யூகிக்க முடியாத திருப்பங்களா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கொன்று எரிக்கப்பட்ட உடல்கள் வந்து மத்திய வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களா இருக்காங்க. 40 to 50 வயசுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கலந்ததா இருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய இளம் பெண்களோட உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து திருடப்பட்டிருக்கு. நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து சைக்கோ கில்லரா, இல்ல வந்து இந்த பிணங்களோட உறவு கொள்ற நெக்ரோஃபைலா, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனுக்கு எதிரானவங்களை பழி வாங்கக்கூடிய கில்லரா? இந்த கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடிச்சாங்களா வைபவ் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து இந்த கில்லரை கண்டுபிடிச்சாங்களா? இந்த கில்லர் யாரு, அவன் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கறத ரணம் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நம்மள எக்ஸைட் பண்ண விஷயங்கள் அல்லது பாசிட்டிவான விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். நெக்ரோஃபைல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டச் பண்ண வகையில இது வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். ஏன்னா இன்னை வரைக்கும் தமிழ் சினிமால இப்படி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண மாதிரியான படங்கள் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. அதுலயும் குறிப்பா அந்த நெக்ரோஃபைலா இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லக்கூடிய வசனம் ஒன்று வருது. 90sல புகழ்பெற்ற ஹீரோயின் ஒருத்தவங்க இருந்தாங்க. எல்லாருமே பயங்கர ஃபேன்ஸ். அவங்க தான் கனவு கண்ணி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவங்க வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் மார்ச் வரைக்கும் இந்த இடத்துல வரும்போது என் முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு. கொடூரமான சிந்தனைகள் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரிஜினை தொட்ட இடம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அடுத்ததா வைபவோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருமே நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர், பெரும்பாலும் ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஹியூமரஸான கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மேயாதமான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். பட் இந்த படத்துல வந்து சுத்தமா ஹியூமரே இல்ல. அந்த ஃபிளாஷ்பேக்ல 1-2 சீன்ஸஸ் தவிர்த்து படம் முழுக்க ஒரு சீரியஸான கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பர்சனல் லாஸ் இருக்குது. அதனால பெரும்பாலும் எந்த விஷயங்களையும் கேர் பண்ணிக்காம குடிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்குறது, வேலை வந்தா மட்டும் செய்யறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜேடி ஜோன்ல தான் இருக்கிறாரு. அதே நேரத்துல வேலைன்னு வந்துட்டா ரொம்ப இன்டெலெக்சுவலா திங்க் பண்றது, கரெக்டான விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஆளாவும் இருக்கிறாரு. இந்த மாதிரி படம் முழுக்கவே ரொம்ப மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதுவும் தன்னோட 25வது படத்துல இந்த மாதிரி ஒரு சீரியஸான கேரக்டர் எடுத்து அது ரொம்ப கன்வின்சிங்கா பண்ணியிருக்கிறது கண்டிப்பா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அடுத்ததா காஸ்டிங். வைபவ் தாண்டி நிறைய நல்ல நடிகர்கள் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. அந்த கேரக்டருக்கே ஆட்களை சூஸ் பண்ணி நடிக்க வச்சது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாம். உதாரணத்துக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி, நம்ம பிக் பாஸ் சுரேஷ் தாத்தா, அவரு, அதுக்கப்புறம் பத்மன், ஆக்டர் பத்மன் நிறைய நல்ல ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலயுமே போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு, ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே போல நம்ம விலங்கு சீரிஸ்ல கிச்சானாலே லிச்சா வேண்டான்னு சொல்லுவாரு, அவரு ஒரு சூப்பரான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணி நல்ல விதமா நடிக்க வச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்துல வந்து நிறைய ஸ்டோரி லைன்ஸ் இருக்குது. அதெல்லாம் லிங்க் பண்ண விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த நெக்ரோஃபைலா இருக்கிறவன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவனால பாதிக்கப்பட்டவங்க யாரு, அவங்களோட ஃபிளாஷ்பேக் என்ன, அதுக்கப்புறம் வைபவ் சொன்னல அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, அவருக்கு ஒரு லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இது கூட லிங்க் பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டோரி லைன்ஸ் வந்து லிங்க் பண்ண விதம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தும் படத்தோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பலகீனமான திரைக்கதை தான். திரைக்கதை நமக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போனாலும் அது எதுவுமே நம்மள எங்கேஜ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இதுல வந்து நம்ம டைரக்டரோட இன்டென்ஷன்ஸ் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எதையுமே ஆடியன்ஸ்க்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண வேணாம், அவங்கள அதை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை நகர்த்திட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கா இல்லையாங்கிற ஒரு குழப்பத்தோட ஆடியன்ஸ் பாக்குறதுனால
படம் முழுக்க ஒன்றி பார்க்க முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுருச்சு. அதே போல தானியா ஹோப் போலீஸா வராங்க. அவங்க வந்து அவங்க நல்லா நடிச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டருக்கே ஒரு பெரிய வெயிட்டேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்களா எதையுமே கண்டுபிடிக்கல, எந்த டிசிஷனுமே எடுக்கல. இன்னும் சொல்ல போனா வைபவ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வந்து சொல்றாரு, இவங்க வந்து இந்த போட்டோ எல்லாருக்கும் அனுப்புங்க, பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி அவங்க படத்துல எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி தேமைன்னு வரதுனால அந்த கேரக்டர் மேல நமக்கு எந்த ஈர்ப்புமே ஏற்படலன்னு தான் சொல்லணும். அதே போல செகண்ட் ஹாஃப்ல வர அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ், அதுல இருக்க அந்த எமோஷன்ஸ் நமக்கு கடத்தி ஆகணும் தான். ஆனா அதுல வந்து காட்சிகள் நமக்கு சுவாரஸ்யமா இல்லையோ அப்படிங்கிறதுனால அந்த ஃபிளாஷ்பேக் முழுக்கவே நமக்கு போரிங்கா தான் இருந்துச்சு. அடுத்ததா டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த படத்தோட டிஓபி பாலாஜி கே ராஜா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷுவல்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு த்ரில்லர் படம், சைக்கோ த்ரில்லர் அல்லது ஏதோ ஒரு ஹாரர் அப்படிங்கிற மாதிரியான மூட் கொடுக்கறதுக்கு படம் முழுக்கவே அந்த மூட் அண்ட் ஃபீல் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் மியூசிக் பிசாசு படத்துக்கு பண்ணியிருந்த அருள் கோரோலி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக் கொடுத்திருக்காரு. இந்த படத்துல காட்டப்பட வேண்டிய அந்த த்ரில்லர் ஹாரர் எலிமெண்ட்ஸ் வந்து எலிவேட் பண்றதுக்கு அவரோட மியூசிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி பர்சனலா எனக்கு உறுத்தலா இருந்த விஷயம் அப்படின்னா வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தால் அவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஓன் வாய்ஸ் இல்ல, வேற யாரோ டப்பிங் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே படத்துல இருந்து நம்ம வந்து எஜெக்ட் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவருக்கு ரொம்ப யூனிக்கான வாய்ஸ், மாடுலேஷன் எல்லாமே அவர் பேசினாலே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு கண்ண மூடிட்டு பார்த்தாலுமே அவர் தான் பேசுறாரு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு யூனிக்கான வாய்ஸ் இருக்க ஒருத்தருக்கு வேற ஒருத்தர் டப்பிங் பண்ண வச்சது நமக்கு சடனா அந்த படத்துல இருந்து எஜெக்ட் ஆகிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருந்துச்சு. அதே போல வெங்கட் பிரபு ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு. அவருக்குமே வேற ஒருத்தர் தான் டப்பிங் பண்ணியிருக்காங்க. எதனால அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. பட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துச்சுங்கிறத நம்மளால தவிர்க்க முடியல. இப்போ நம்ம பேசியிருந்த விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான படமா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ரசிகர்களுக்கு இன்னுமே எங்கேஜிங்கான ஒரு படமா ரணம் வந்திருக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ரணம் மூவி. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா படம் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.